ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரில் புதுசாக என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி அப்டேட் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரீ ஒன்று சீல்டு கட்டு தென் சீல்டு, ஓகேங்களா? இந்த கான்செப்டில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன மாடல்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாடல் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனு. பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் கலர் நீட்டாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அதாவது ப்ளஸ் என்னென்னா இது வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, எந்த வித சர்வீஸும் பண்ணலாம். அவங்க யூஸ் பண்ணாங்கன்னான்றதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? லோ பட்ஜெட் இதாக இருக்கிறதுலே கம்மி. ஆக்சுவலி இது வந்து ரீஃபர்பிஷ்டால ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த யூஸ் பண்ணதுக்கான சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. ஆனால் இது எஸ்சியில் ஃபஸ்ட் ஜென்ரேஷனு. இது ஆக்சுவலி வந்து நான் ஒரு கடையில் இருக்கணுன்றதுக்காக தான் வாங்கினேன், ஓகேங்களா? இது ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி கூட தான், அதாவது 7 ரேட்டுக்கு தான் இது வாங்கியிருக்கேனே, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எஸ்சி. இது வந்து ஜிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஜிபி தான், அதாவது பேஸ் வேரியண்ட்டு, ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வரும். ஐஃபோன் எஸ்சி ஃபஸ்ட் ஜென்ரேஷனு, ஓகேங்களா? கண்டிஷன் பார்த்தா நீட்டாக இருக்குது, இந்த ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒரிஜினாலிட்டி. தென் வந்து இது வந்து 5000 16 ஜிபி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இன்னொரு இது உங்களுக்கு 7, இந்த 7 பார்த்தீங்கன்னா 128 ஜிபி, ப்ரைஸ் வந்து 5 ரூபா வரும். பேட்டரி ஹெல்த் வந்து சர்வீஸு 50% தான் இருக்குது பேட்டரி ஹெல்த்து. அடுத்தது வந்து 7 ப்ளஸ்ஸு, இது பார்த்தீங்கன்னா 128 ஜிபி, பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, ஒரிஜினல் பேட்டரி தான், நல்லா நிற்கிது, ஓகேங்களா? பேட்டரி ஹெல்த் 100, நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதிலே வந்து ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது, வெறும் பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து 7000 ரூபா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 8 ப்ளஸ்ஸு. 8 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸு. ப்ரைஸ் வந்து 8000 ரூபா வரும். நெக்ஸ்ட் வந்து எஸ்சி 2020, 2 மாடல் இருக்குது. எஸ்சி 2020லேயே 128 அண்டு 64 இருக்குது. சாரி, ஆமாம், 64 அண்ட் 128 இருக்குது. 128 வந்து 10000 ரூபா, 64 வந்து 8000 ரூபா. பேட்டரி ரெண்டுத்துலேயுமே சர்வீஸ் தான். நான் காட்டுறது எல்லாமே வந்து அன்ஓப்பன் டிவைஸ், எந்த சர்வீஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் பேட்டரி மாற்றி கொடுக்கலாம், ஓகேங்களா? 64 8000 வரும், 128 வந்து 10000 வரும். எல்லாமே வந்து பிராண்ட் நியூவாக இருக்கும், அதாவது பிராண்ட் நியூ மீன்ஸ் சாரி, எந்த வித சர்வீஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டோரில் 3 months வாரண்டியோட கொடுத்துடலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஃபோனுக்குலாம் வந்து உங்களுக்கு 3 மாதம் வாரண்டி வந்துடும், அதாவது செக்கிங் வாரண்டி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனில் எஸ்சி கொண்டு வந்திருக்கோம். எஸ்சி வந்து சாரி, எஸ்சியை விட கம்மி ஒரு மாடல் இருக்குது, ஓகேங்களா? எஸ்சியோட கம்மி பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா 128 ஜிபி. இதில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. இதோட பர்ச்சேஸ் இன்வாய்ஸோடு வச்சுருக்காங்க, அதாவது ஃபோன் வாங்கும்போது ஒரு பில் கொடுத்துருப்பாங்களா, அந்த பில்லோடு இருக்குது இந்த ஃபோனு. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது ஃபோனு. எவ்வளோக்கு வாங்கிடுவாங்க பாருங்கள், அப்போ வந்து 50000 ரூபாய்க்கு 1000 ரூபா கம்மியாக வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? பில்லோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14500 வரும். ஐஃபோன் 11 128 ஜிபி, நல்ல நீட் கண்டிஷன், பாக்ஸோடு இருக்குது, ஓகேங்களா? கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன டென்ட் எங்கேயோ பார்த்தேன், இங்கே ஒரே ஒரு டென்ட் இருக்குது, ஒயிட் கலர், ஓகேங்களா? இது வந்து 14500 வரும். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 இருக்குது, எந்த சர்வீஸும் பண்ணாதனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ்சி இருக்குது. எஸ்சியில் வந்து இது 3. ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து எஸ்சி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இருக்குது, செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், மூணுமே நம்மக்கிட்ட எஸ்சி அவைலபிளாக இருக்குது. இந்த எஸ்சி பார்த்தீங்கன்னா 128 ஜிபி, மேலே உள்ள கண்ணாடி ரீப்ளேஸ் ஆகிருக்கு. பேட்டரி ஹெல்த் வந்து 77, 5G பாக்ஸோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து 15000 ரூபா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் எஸ்சி, இது பார்த்தாச்சு. தென் வந்து அடுத்த லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 12500 ரூபாய்க்கு வந்து ஐஃபோன் 12 இருக்குது, 128 ஜிபி, பேட்டரி அண்ட் டிஸ்பிளே சைனா மாற்றிருக்காங்க. 12500 128 ஜிபி ஐஃபோன் 12 5G டிவைஸ், இது ஒன்லி டிவைஸ் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 மினி இருக்குது. 12 மினியில் மொத்தம் வந்து நமக்கு 3 பீஸ் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? 12 மினியில் 3 பீஸு. ஒன்று பார்த்தீங்கன்னா 64, பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஒரிஜினல் பேட்டரி. அதோட ப்ரைஸ் மட்டும் வந்து 16500 வரும். எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணாத உங்களுக்கு வந்து 64 ஜிபி வந்து ப்ரைஸ் வந்து 14500 வரும். பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 77 76 இருக்குது. இந்த 128 பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 78 இருக்குது. இதுலேயே எந்த சர்வீஸும் பண்ணல. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 17000 ரூபா. இந்த ஃபோன் ஆக்சுவலி வந்து 16000 ரூபா வரும் இந்த பேட்டரி மாற்றினது. இது 17000 ரூபா 128 ஜிபி ப்ளூ, இது மட்டும் தான் 14500. பிளாக் மட்டும் 64 ஜிபி எதுவுமே மாற்றாது, 14500 வரும். எல்லாமே ஒன்லி டிவைஸு, 3 months ஷாப் வாரண்டி வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எக்ஸ்எஸ் மேக்ஸ் இருக்குது. இந்த ஐஃபோன் எக்ஸ்எஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 512 ஜிபி வேரியண்ட்டு. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு பிக் சைஸ் ஸ்க்ரீனு, ஒரிஜினல் டிஸ்பிளே. ஆக்சுவலி இந்த ஃபோனோட டிஸ்பிளே இன்றைக்கி ஷோரூமில் போய் கேட்டிங்கன்னா 20000 ரூபா சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஃபோனே நம்ம 18000 தரும். 512 ஜிபி ஐஃபோன் எக்ஸ்எஸ் மேக்ஸ், ஒரு பெரிய சைஸு. இதில் டியூவல் சிம், சிம் ப்ளஸ் ஃபிசிக்கல் வந்துடும். ப்ரைஸ் வெறும் 18000 வரும். இதில் வந்து பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, சைனா பேட்டரி தான், ஓகேங்களா? பேட்டரி ஹெல்த் 100 இதில்.
அடுத்தது 13 மினியில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 3 டிவைஸ் இருக்குது. ஆல்ரெடி காமிச்சிருப்போம். போன வாட்டி 4 இருந்துச்சு, அந்த பச்சை கலர் வித்துருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து 3 டிவைஸ் இருக்குது 13 மினியில். ஒயிட் 512 GB, ரெட்டு வந்து 128, ப்ளூவும் 128 தான். இந்த ப்ளூவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,500 ரெட்டோட ப்ரைஸ் வந்து 24,500. இந்த 512 GB ப்ரைஸ் வந்து 33,000 வரும். இது மேக்ஸிமம் இந்த இதில் வந்து ப்ளூ ரெட்டுக்கு மட்டும் பாக்ஸ் இல்லை, மிச்சம் ரெண்டுக்கும் பாக்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 13 வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இன்றைக்கி லோ பட்ஜெட்லேருந்து ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வந்து க்ரீன் கலர் வந்திருக்கு. இந்த 13 க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வரும். 100 மீன்ஸ் ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கு. ஓகேங்களா, உள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணோம்ல, அது மாதிரி தான் ஒரிஜினல் பேட்டரி போட்டால் என்ன எரர் வருமோ அதே தான் யூஸ்டுன்னு காட்டும். ஓகேங்களா, யூஸ்டுன்னு காட்டும். ஒரிஜினல் பேட்டரி. பேட்டரி ஹெல்த் 100. பேட்டரியில் அன்னோன் பார்ட்லாம் காட்டாது. ஓகேங்களா, பேட்டரி ஹெல்த் 100. கண்டிஷன் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன அந்த பவுச் மார்க்கு, சின்ன சின்ன பெயிண்ட் போனது தான். மித்தபடி வந்து ஃபோன் வந்து நீட்டாக இருக்குது. பாக்ஸோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து 25,000 வரும். 25,000 வரும். பேட்டரி ஹெல்த் 100, க்ரீன் கலர். ஓகேங்களா, இன்னொரு பேட்டரி மாற்றினதும் இருக்குது. அது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட தான். அதாவது எங்கே போச்சது, பிளாக் கலர் இது வருது. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 128 தான். இதுலேயும் ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கு. இது கொஞ்சம் நீட் கண்டிஷனாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 28,000 வரும். ஓகேங்களா, இதுவும் பாக்ஸோடு தான் இருக்குது. ஆமாம், இதுவும் பாக்ஸோடு தான் இருக்குது. 28,000 வரும். இன்னொன்று வந்து பிங்க் கலர் இருக்குது. பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் 88, 26,000 வரும். iPhone 13. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13லேயே வாரண்டியோட ஒரு டிவைஸ் இருக்குது. 13 வாரண்டி டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38,000 மார்ச் 2027 வரைக்கும் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. சைக்கிள் கவுண்ட் வந்து ஒரு 50 to 30 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். அதாவது 50 வாட்டிலேருந்து 35 வாட்டி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000 வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 256 நம்மக்கிட்ட 2 இருக்குது. ஓகேங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ணாதது. ப்ரைஸ் வந்து இதில் கம்மி பண்ணி 27,000 தரேன். அப்புறம் இந்த ஃபோன் வந்து 26,000 தரேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்கு. பேட்டரி ஹெல்த் 81. இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மாற்றலை. பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸில் இருக்குது. உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்ன டென்ட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து 27,000, இதோட ப்ரைஸ் 26,000. ரெண்டுமே 256, ரெண்டுமே ப்ளூ கலரு. ஒன்றுத்துக்கு பாக்ஸ் இருக்குது. அதாவது 26,000 சொன்னதுக்கு பாக்ஸ் இருக்குது, 27,000 சொன்னதுக்கு பாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா, வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது 13 வந்து ப்ரோ இருக்குது. ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த சில்வர் கலர் ஆல்ரெடி பார்த்தது தான். கேமரா மட்டும் உங்களை மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்கும். மிச்சப்படி எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா, கண்ணாடி அதேபோல் கேமரா கிளாஸ் வந்து மாற்றிருக்கும். ஓகேங்களா, இதோட பேட்டரி நிறைய பேர் கேட்டிங்க. 84% இருக்குது. மிச்சப்படி கேமராலாம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கேமரா வந்து ஒரே ஒரு கேமரா மட்டும் உங்களுக்கு இந்த மாற்றினதுனால லைட்டாக மங்கலாக இருக்கும். பட் ஆனால் அது அந்தளவுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்தளவுக்கு தெரியல, லைட்டாக தான் மங்கலாக இருக்கும். ஓகேங்களா, எல்லாம் பக்காவாக தான் ஒர்க் ஆகும். கேமராலாம் பக்காவாக இருக்கும். பட் ஆனால் லைட்டாக மங்கலாக இருக்குது. அது சொல்லான்னு தேவையில்லை. இங்கே மட்டும் அந்த கண்ணாடி மாற்றிருப்பேன். ஓகேங்களா, அப்புறம் ஃப்ரண்ட்டில் மேலே உள்ள கிளாஸும் மாற்றிருக்கு. ப்ரைஸ் வந்து 35,000. 512 ஃபிசிக்கல் டியூவல் சிம்மு. ஓகேங்களா, அடுத்து 13 சீரீஸில் என்ன இருக்குது, 13 எல்லாமே காமிச்சாச்சா. அடுத்தது வந்து 14 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒயிட் கலரில் 14 ப்ரோ வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு ஒயிட் கலரில் 14 ப்ரோ வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பேட்டரி மட்டும் ஒரிஜினல் மாற்றிருக்கேன். ஓகேங்களா, அதுவும் ஒரிஜினல் மாற்றணும். அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பேட்டரி 14 ப்ரோவில் வந்து 256 GB ஒயிட் கலரு. இந்த கண்டிஷனில் எடுத்துக்கிறீங்கன்னா கூட எடுத்துக்கோங்க. 76% இருக்குது. ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி மாற்றி வேணுன்னா கூட பேட்டரி மாற்றாரு. இது வந்து ஒயிட் கலரு சிம் டைப். ஓகேங்களா, இதில் வந்து சிம் டைப் போட்டுக்கலாம். இந்த கலர் தான் 14 ப்ரோ ரொம்ப ரொம்ப டிமாண்டு. 256 GB ஒன்லி டிவைஸ் இருக்குது. இந்த 14 ப்ரோவோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு. ஆக்சுவலி இதோட 14 ப்ரோ காஸ்ட் வந்து உங்களுக்கு 42,500 வரும். 42,500. ஓகேங்களா, எதனாலனா அது பேட்டரி ஹெல்த் சர்வீஸில் இருக்குது. 42,500 iPhone 14 Pro 256. அதுக்கப்புறம் இன்னொரு iPhone 14 Pro இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. இது ஆனால் பின்னாடியில் கண்ணாடி மட்டும் மாற்றிருக்கு. ஆக்சுவலி இந்த ரேட் வந்து தப்பாக சொல்கிறேன். இதோட ரேட்டு தான் 42,000. ஆக்சுவலி சம்திங் குழம்பிருச்சு. நான் அது மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த 14 ப்ரோவில் ரெண்டுத்துக்கும் நான் ரேட் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 14 ப்ரோ வந்து கண்டிப்பாக தெரியும். 40,000 42,000 தெரியல. ஆக்சுவலி இது வந்து 14 ப்ரோ 256. பின்னாடி உள்ள கண்ணாடி மட்டும் மாதிரி இருக்குது. டியூவல் இசிம். பேட்டரி எடுத்து 82.
பாக்ஸ் கிட்டோட இருக்குது. ப்ரைஸ் வந்து 42 ரூபா 40 ரூபா தெரியல, நான் அது செக் பண்ணி சொல்ல. லைட்டாக 14 ப்ரோ மட்டும் குழம்பிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 14 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. இந்த 14 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,500 லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். 128 GB. உங்களுக்கு நீட் கண்டிஷன் இருக்குது. ரெண்டு டென்ட் மட்டும் இருக்குது. எந்த சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ப்ரைஸ் 48,500 வரும். ஓகேங்களா. ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் 128 ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. அடுத்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 15 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ரெண்டு ஃபோனு. பிங்க் கலரு 128 அண்ட் 256. 256 128 சேம் ரேட்டு தான். ஆக்சுவலி 44,500, இது 45. ஓகேங்களா. 45 பார்த்தீங்கன்னா 128 GB. இந்த வருஷம் நவம்பர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட் வந்து 122. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் வந்து 86, வாரண்டி முடிஞ்சிச்சு. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. பிராண்ட் நியூ, சேம் ரெண்டும் ஒரே கண்டிஷன் தான். ரொம்ப வருஷமாக விற்காமல் இருக்குது. சைக்கிள் கவுண்ட் அரௌண்ட் வந்து 200 300 சம்திங். 86% பேட்டரி ஹெல்த் இருக்குது. ஓகேங்களா. ஃபுல் பாக்ஸ் கிட்டு. உங்களுக்கு வாரண்ட்டி வந்து நம்ம ஸ்டோர் சைட்லேருந்து உங்களுக்கு 3 months வாரண்ட்டி வந்துடும். ஓகேங்களா. ஃபோன் விற்கல, யாருக்காச்சும் வேணா கொடுங்க. ஏதாச்சும் ப்ரைஸ் வேணால் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கூட கொடுத்துடலாம். நான் எடுத்தே ரொம்ப வருஷம் ஆகுது. இதை 393 இருக்குது சைக்கிள் கொண்டு. ஓகேங்களா. இது வேணால் சொல்லுங்கள், ஏதாச்சும் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துடலாம். 256 GB இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கு. இந்த 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர் ப்ளஸ், அதாவது ஃபோன் தூக்கி போட்டு உடச்சா கூட இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2027 அக்டோபர் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. இதுக்கு வந்து பில் வந்து அமேசான் பில்லோடு இருக்குது. அந்த கேர் ப்ளஸும் இருக்குது. இதில் அமேசான் பில் இருக்குது. 2027 வரைக்கும் இது கேர் ப்ளஸ் இருக்குது. ஆப்பிள்லேயே போய் செக் பண்ணியாச்சு, அது ஆப்பிள் ஷோரூம்லேயே கொடுத்து செக் பண்ணியாச்சு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99 இருக்குது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன பவுச் மார்க்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் நாட் விசிபிள், அந்தளவுக்கு விசிபிளாக தெரியலை. பிராண்ட் நியூவாக இருக்குது. இது கேர் ப்ளஸோடு இருக்குது. ஓகேங்களா. இப்போ உடச்சி மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2025 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 2 years வாரண்டி, ஏதாவது கேர் ப்ளஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 99 119 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கேர் ப்ளஸோடு இருக்குது, அதான் ப்ளஸ்ஸு. நீங்கள் உடச்சா கூட மாற்றிக்கலாம். இந்த ஃபோன் ப்ரைஸ் வந்து வெறும் 47,500 தர வித் கேர் ப்ளஸ். பேட்டரி ஹெல்த் 99. தாராளமாக வாங்கினா 2027 வரைக்கும் இதுக்கு கேர் ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. பில்லோடு அவைலபிளாக இருக்குது. இது அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் இருக்குது. 15 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ்டு. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44,000 வரும். பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட் வந்து 1 தான். ஓகேங்களா. பேட்டரி ஒரிஜினல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெறும் 44,000. 15 ப்ளஸ் 128 GB. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பவுச் மார்க் இருக்கும். பட் ஆனால் நீட்டாக இருக்குது. இதுக்குமே உங்களுக்கு 6 month வாரண்டி வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 சீரியஸு. 16 சீரியஸில் நம்மக்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 ஃபோன் வந்திருக்கு. ஓகேங்களா. 128ல் 2 ஃபோன் இருக்குது. 128ல் 2 பிளாக் இருக்குது. 2 பிளாக் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைட் யூஸ்டு. ரெண்டுத்துக்கும் ஒன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் வாரண்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபரோ நவம்பரோ வித் பில்லோடு இருக்குது. இது 52,000 வரும், இது 54,000 வரும். ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் 100, வாரண்டி மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்னால. ஆக்சுவலி ரெண்டுத்துக்குமே பில் இருக்குது. ஓகேங்களா. ரெண்டுத்துக்குமே பில் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபுல் கிட்ட ஒன்று 52,000 வரும், ஒன்று 54,000 வரும். ஓகேங்களா. அது வந்து ஐஃபோன் 16 128 GB. ரெண்டுத்துக்கும் பேட்டரி ஹெல்த் 100. ஒன்று வந்து 112 சைக்கிள் கவுண்டு, ஒன்று வந்து 96 சைக்கிள் கவுண்டு. அடுத்த 16லேயே 256 இருக்குது. இது வந்து 150 டைம்ஸ் யூஸ்டு. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 63,500 வரும். இதுவும் ஃபுல் பாக்ஸ் கிட்டு சீல்டு கட் கண்டிஷனில் இருக்குது. இதுக்குமே ஆப்பிள் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. ஓகேங்களா. 63,500 வரும். அப்புறம் 16 ப்ளஸும் இருக்குது. இதுவுமே வந்து சேம் ஷீல்டு கட் கண்டிஷனு. உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 71 டைம்ஸ் தான். இதுக்குமே வாரண்டி நெக்ஸ்ட் இயர் 2027 வரைக்கும் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 63,500 வரும். பிராண்ட் நியூ சீல்டு கட் கண்டிஷன் இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து 16 ப்ரோ மேக்ஸு. இந்த 16 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 83,000 வரும். 83,000. இதுக்கு வந்து டிவைசன் கேபிள் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 90. பிராண்ட் நியூவாக இருக்குது. டெசர்ட் டைட்டானியம் கலரு. உங்களுக்கு 83,000 வரும். 16 ப்ரோ மேக்ஸ் 256 GB. அடுத்தது வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த 17 வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு 17 கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இமேஜின் பில்லோடு அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 சம்திங் தான் வாங்கியிருக்காங்க. 28 தான் ஏப்ரல் வாங்கியிருக்காங்க. இதுக்கு இமேஜினில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 17 256 GB. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு 28 days தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 28 days 20 days சரியாக தெரியல. அவங்க வந்து ஏப்ரல் சம்திங் 28 சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. இதில் வந்து இமேஜினில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இமேஜினில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ஒரே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும் ஓகேங்களா. அந்தளவுக்கு நாட் விசிபிள் இது. இது மட்டும் இருக்குது இந்த ஃபோனில் ஓகேங்களா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு எவ்வளோ போட்டுருக்காங்க, இது வந்து உங்களுக்கு 70,000 தரலாம். அதாவது ஐஃபோன் 17 256GB சைக்கிள் கொண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 28 தான். இமேஜின் பில்லோட இருக்குது, ஒரிஜினல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது மைன்யூட்டாக, உங்களுக்கு தெரியல இந்த பவர் பட்டன் கிட்ட. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 70,000 தரலாம். ஐஃபோன் 17 256 இது வேணுன்னா நீங்கள் கேர் ப்ளஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் அது ஃபோன் ஆன் ஆகட்டும், சைக்கிள் கொண்டு மட்டும் காட்டிடுறேன். இது 28 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 28 தான் சொன்னாங்க. ஆமாம் 28 தான், பார்த்துக்கோங்க. 28 பர்ச்சேஸ் வந்து ஏப்ரலில் தான், ஏப்ரல் அதாவது போன மாதம் தான் வாங்கியிருக்காங்க. இது மே மாதம், அவங்க போன மாதம் தான் வாங்கியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 70,000 வரும். அதாவது ஐஃபோன் 17 256 நம்மக்கிட்ட வந்து 17லேயே 256, அப்புறம் வந்து 16லேயும் இருக்குது, 15லேயும் 256 இருக்குது, 14 மட்டும் தான் இல்லை நம்மள்கிட்ட. ஓகேங்களா, 3 சீரியஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒண்ட் எல்லாமே காமிச்சாச்சு. அடுத்தது வந்து சீல்டு கட்டுக்கு போகலாம். சீல்டு கட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக் நீங்கள் வந்திருக்கு, அடுக்கி வச்சுருக்கேன் ஓகேங்களா. அதை எடுத்து எல்லாமே காட்ட முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்டாக் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அது 15ல் பார்த்தீங்கன்னா சீல்டு கட் ஆக்டிவ் இருக்குது, 53,500 வரும். ப்ளூ கலரு பிளாக் கலர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16ல் ப்ளூ இருக்குது, பிங்க் இருக்குது ஆக்டிவேஷன் ஸ்டாக்கு. ப்ரைஸ் வந்து 64,000 வரும். 64,000 வரும். பிங்க் ப்ளூ இருக்குது. சீல்டு கட் ஆக்டிவேட், உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட வந்துடும் ஓகேங்களா. ஐஃபோன் 16 128GB. அடுத்தது 17ல் பார்த்தீங்கன்னா சீல்டு கட் ஆக்டிவேஷன் ஸ்டாக்கு ஒரு எத்தனை பீஸ் இருக்குது, ஒரு 7 பீஸ் இருக்குது ஓகேங்களா. எல்லா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளூ தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. பிளாக்ல 2, ப்ளூவில் வந்து 5 பீஸ் இருக்குது. 17 256GB 74,500 வரும். அப்புறம் வந்து 17 512 ஒன்று இருக்குது ப்ளூ கலரு. இது வந்து 17ல் 512 இதுவுமே ஆக்டிவேஷன் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89,000 வரும். ஏன்னா இது வந்து ஆக்டிவேட்டாக ஒரு 15லேருந்து 20 நாள் ஆயிருக்கு. 89,000 வரும். ஐஃபோன் 17 512GB ஓகேங்களா. சீல்டு பார்த்தோன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட 17ல் ஒரு 14 பீஸ் இருக்குது. இது எல்லாமே 17 தான். ஆக்சுவலி இது வந்து ஹோல்சேலுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா சீல்டு இது வந்து வித் ஜிஎஸ்டியோட கொடுத்துடலாம் நம்ம. ஆக்சுவலி இது வந்து ஹோல்சேலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்துக்கோங்க, 17 தான். எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 256GB. எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் சீல்டு ஓகேங்களா. இந்த சீல்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் சீலு, எந்த ரீசீல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து ஹோல்சேலுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி வித் ஜிஎஸ்டி பில்லோட வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்லைனில் இருக்கோ அதே ப்ரைஸ் தான் இது நம்மக்கிட்டேயும் ஓகேங்களா. அதாவது 83,900 நினைக்கிறேன், அதே ப்ரைஸ் தான். சாரி 82,900 உங்களுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்துடும். அதனால் இது வந்து நம்ம ஹோல்சேலுக்கு தான் செட் ஆகும், ரீட்டைலுக்கு செட் ஆகாது. ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு 14 பீஸ் கிட்ட சீல்டு இருக்குது. இது இல்லாமல் நம்மள்ட்ட ஐஃபோன் 13ல் சீல்டு இருக்குது, 46,000 வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசு எது காட்டிட்டேன். அப்புறம் ஏர்பாட்ஸ் ப்ரோ இருக்குது. ப்ரோ 3ல் வந்து 2 பீஸ் இருக்குது, 22,500 வரும். ப்ரோ 3ல் 2 பீஸ் இருக்குது ஓகேங்களா. அடுத்தது iWatch SE3 இருக்குது. இந்த SE3 பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலாரு, உங்களுக்கு ஸ்டார்லைட் கலரு, சீல்டு பேக்கு, உங்களுக்கு இந்தியன் வாரண்டி 1 இயர் வந்துடும். ப்ரைஸ் வந்து 28,500 வரும். இது இல்லாமல் வந்து ஐபேட் போடவே மறந்துட்டேன். நம்மக்கிட்ட வந்து ஐபேடில் மினி இருக்குது ஓகேங்களா. அந்த மினி பார்த்தீங்கன்னா வந்து 64GB ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலாரு ஓகேங்களா. சீல்டு கட்டு ஆனால் யூஸ் பண்ணல. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. லேட்டஸ்ட்டு அப்டேட்டோடு இருக்குது, 26.5 அப்டேட்டோட இது யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் சப்போர்ட் இருக்குது ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 20,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபேடில் லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்க மாடல் இது. இதில் வந்து நம்மக்கிட்ட 3 பீஸ் இருக்குது ஓகேங்களா. ஆக்சுவலி 4 பீஸ் வந்துச்சு, ஒன்று சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீல்டு, 2 வந்து யூஸ்டு, ஒன்று வந்து சீல்டு கட் ஆக்டிவ் ஓகேங்களா. சீல்டு கட் ஆக்டிவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,500, 29,500 உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி வந்துடும். சீல்டு கட் ஆக்டிவ் சில்வர் கலர் இருக்குது. யூஸ்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வாட்டி யூஸ் பண்ணுது, உங்களுக்கு 27,500 வரும். இது பார்த்தீங்கன்னா 27 வரும் ப்ளூ கலர். இது வந்து ஒரு 36 வாட்டி யூஸ் பண்ணுது. எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது. எல்லாமே A16 ஐபேட் 11th ஜென்ரேஷன் 128GB ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்கும் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இன்னொரு PS5 இன்றைக்கி வந்திருக்கு. PS5 பார்த்தீங்கன்னா 70,000 வரும். இந்தியன் பீஸு, உங்களுக்கு எந்த ஷோரூம்லையுமே கிடைக்காது.
உங்களுக்கு 1 டிபி ஸ்டோரேஜ் ஓகேங்களா. இது டிஸ்க் எடிஷன். இதுலேயே டிஜிட்டலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது டிஸ்க்கு ஒரே ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 70,000 வரும். சோனி சென்டர்லேயே கிடையாது. இதோட உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்று 3-4 மாதத்துக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த சோனி PS5. இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டாக் போட மறந்துட்டோன்னா எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நம்ம ஸ்டோர் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பாரிஸில் SBI பேங்க் இருக்கும். அதுக்கு அப்படியே பின்னாடி செகண்ட் லைன் பீச் ரோட்டில் இருக்கும். நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயே நம்ம அப்டேட் போட்டுட்ருக்கோம். நம்மளோட லொக்கேஷனோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆல்ரெடி இருக்குது. அந்த குரூப்பில் வந்து டெய்லி அப்டேட் வரும். நம்ம வீடியோ போடுறோமோ இல்லையா, அதில் வந்து அப்டேட் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான என்னென்ன ஸ்டாக்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி அதில் நான் வந்து அப்டேட் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்ம ஸ்டோரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது. இஎம்ஐ ஃபெசிலிட்டி கிடையாது. நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுவேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் கூட பே பண்ணுறாங்க. நீங்கள் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் டிஸ்பேச் பண்ணிடுவேன் ஓகேங்களா. இன்கேஸ் வந்து நான் உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைனா கூட உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் இங்கே சென்னையில் இருந்தால் நம்ம கடையோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நம்ம கடைக்கு வந்து கூட வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கேயே கொரியர் இருக்குது. பக்கத்துலேயே நம்மளுக்கு கொரியர் ஆஃபீஸ் இருக்குது. அவங்ககிட்ட நாங்களே பேக் பண்ணி கொடுத்து அவங்ககிட்டே போட சொல்லிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா ஓகேங்களா. அவ்வளோதான். இன்றைக்கி இருக்க எல்லா ஸ்டாக்கும் கொண்டு வந்தாச்சு. எல்லாமே வந்து நல்ல நல்ல ஸ்டாக்கு பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வந்து குயிக்காக கிராப் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், see you.